இதனால் தான் பாஜகவில் இருந்து விலகினேன். உண்மையை உடைத்த இபிஎஸ் அப்படி என்னதான் சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாமாங்க. தொண்டர்களின் விருப்பத்தின்படியே பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். திருச்சி தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியமல்ல, வாக்களித்த மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். ஆட்சி முக்கியம் என நினைத்திருந்தால் பாஜக கூட்டணியில் நிலைத்திருப்போம் என்றார். மேலும் அதிமுகவை உடைக்க, சின்னத்தை முடக்க சிலர் முயற்சி செய்தனர் என ஓபிஎஸ்ஸையும் தாக்கி பேசியுள்ளார். அதை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி வாக்கிலை பெறுவதற்கு தந்திரமாக செய்கின்ற வேலை இதுதான். ஆனால் அனைத்து ஜனதா அப்படி அல்ல. பாரதிய கட்சி கூட்டத்தில் விலகிட்டோம். அதை அவர் புரியல. கள்ள குடிக்கிறாரு, கள்ள தொடர்புறாரு, இதெல்லாம் அவருடைய அனுமதியா சொல்லிட்ட வார்த்தை நான் கருதுறேன். என் மனசு வந்து வெளியில் வந்து பாருங்க. அவங்களுக்கு வேணா அப்படிப்பட்ட என்ன இருக்கலாம். அதிமுக நிர்வாகிகள் உள்ள தொண்டர்கள் தலைவருக்கு கிடையாது. தலைவர்களே நல்லா செஞ்சுட்டு பாருங்க. நம்ம எதுக்கு கள்ள தொடர்பு, கள்ள குடி வேணும் நேரடியா வச்சு போறோம். என்ன தலைவர் பண்ணீங்க, அது எங்க கட்சி விஷயம். உனக்கு ஏன் வாக்க அந்த கூட்டணி வந்து விலகிவதுதான் எரிஞ்சு கிடக்கிறாரு. எரிஞ்சு உனக்கு ஏன் வருது? எங்க கட்சி இருக்கோம், எங்க கட்சி கூட்டணி இருந்து விலகுது. அது எவ்வளவு இஷ்டம். எப்படி தொடர்பு நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் செயல்படுத்துறோம். அன்றைக்கு வந்து இந்த வரைக்கும் எல்லா கூட்டத்திலும் கள்ள தொடர்பு ஏதாவது ஒரு பணத்தை வாசிக்க மாட்டேங்குது. அதாவது மறக்க முடியாத என்ன பேசிக்கிறேன்.